மக்களவை தேர்தலையொட்டி பிரதமர் மோடி நாளை நெல்லை வருகை. அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர்பட்டியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதிமுகவை உடைக்கவோ அழிக்கவோ இந்த பூமியில் யாரும் பிறக்கவில்லை. யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் எனவும் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். திமுக ஆட்சியில்தான் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு நிலம் வழங்கப்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக அதிமுக வேண்டாம், மாற்றம் வேண்டும் என மக்கள் நினைக்கின்றனர். விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்பாட்டில் இருக்கும் வரை சர்வாதிகாரத்தை தவிர்க்க முடியாது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ஊட்டியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை. நாளை பிரச்சாரம் செய்ய ஊட்டிக்கு வந்த நிலையில் சோதனையால் பரபரப்பு. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் களை கட்டியது. தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் தலைவர்கள் வேட்பாளர் தவிர ஓட்டு வேட்டை. காஞ்சிபுரத்தில் 1400 கிலோ தங்கம் பிடிபட்டது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க கோரி தாம்பரம் போலீசார் சம்மன். ரயிலில் 4 கோடி பணம் சிக்கிய விவகாரத்தில் திருப்பம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதி. பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. திருவள்ளுவர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும். தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என பாஜக வாக்குறுதி. தமிழக வளர்ச்சிக்கு 10.76 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்துள்ளதாக பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும், எங்கள் காதுகள் பாவமில்லையா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். அரசியலுக்கு வருவது உறுதி என நடிகர் விஷால் அறிவிப்பு. கட்சி தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என பேட்டி. வேலை கேப்டன் அந்த மாதிரி என்கிட்ட கல்யாணம் பண்ண போகல, இல்லைனா அதுவும் இடிச்சு தள்ளியிருப்பாங்க. நான் சொன்னேன்னா, ஸோ பிரச்சனை இல்லை, டைம் வரும்போது சொல்கிறேன். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் போட்டியிடுவேன். தேர்தல் களத்தை தனித்தே சந்திப்பேன் என்றும் உறுதி. தைரியமாக நின்று என் 2 காலில் நின்று நான் என்ன சொல்ல வரேனோ நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு அப்போ பார்ப்போம். தேர்தல் நிதி பத்திர திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட குழந்தை 4 மணி நேரத்தில் மீட்பு. எண்ணூர் பகுதியில் குழந்தையை விற்பனை செய்வதற்கு விலை பேசிய போது சுற்றி வளைத்த போலீசார். இஸ்ரேல் மீது 100கணக்கான ஏவுகணைகள் வீசிய ஈரான். ஈரான் தூதரகத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி. சீனா, ஸ்பெயின், கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவும் கண்டனம். ஐபிஎல் தொடரின் 28வது லீக் போட்டியில் கொல்கத்தா அபார வெற்றி.
லக்னோவை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.